கேலக்ஸி படம் எப்படி இருக்கு? படம் நான் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் இருமா, படம் எப்படிமா இருக்கு? படம் சூப்பரா இருந்தது, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இல்லாம சும்மா அதுதான் தப்பு, நெகட்டிவ்லாம் இல்ல, படம் சூப்பரா இருக்கு பாருங்க. அப்ப நாங்க நெகட்டிவ் மட்டும் தான் சொல்றோம். அப்படி சொல்லல, நெகட்டிவா இருக்கிறத போடுறீங்கல்ல, எதை போடணும் போட வேணாம் எல்லாரும் சொல்லலாம், ஆனா அதை முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்ல, அதை நீங்க சரியா பண்ண மாட்டீங்கன்றத சொல்றேன். ஃபைட் சீன் எப்படி பாருங்க? ஃபைட் சீக்வன்ஸ் செமையா மாசம், அந்த சூர்யாகான மாசம் வந்து பக்கவா சஸ்டெயின் பண்ணிருக்காங்க. ஒரு சீனும் உள்ள படம் பார்க்கும்போது தெரியும், கூஸ் பம்ப்ஸ் பயங்கரமா இருக்கும். இப்போ காமெடி சீன்னா நீங்க எல்லாரும் சிரிச்சு கை தட்டினா அந்த சீன் நல்லா இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த சீன் எப்படி எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இப்போ மாஸ் எலிவேஷன் சீன்னா ஃபேன்ஸுக்கு கத்தி செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும், அதுவுமே இருந்துச்சு படத்துல. அதே மாதிரி எமோஷனல் சீன்னா வந்து பின் ட்ராப் சைலண்ட்ல உட்காந்து பார்ப்பாங்க, அதுவுமே படத்துல இருந்துச்சு. ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டர் நான் உள்ள உட்காந்து பார்த்தப்பெல்லாம் ஒரு சவுண்ட் இல்லை, எல்லாருமே சைலண்டா அந்த ஸ்க்ரீனை மட்டுமே பார்த்துருந்தாங்க. சில பேருக்கு அது செட் ஆகலாம் ரீல் பார்த்துருப்பானுங்க, இல்ல வெளியே போயிருப்பாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சூப்பரா இருந்துச்சு. கரெக்டா தான் சொல்லிருக்காங்க, அந்த கதையிலே அவரே செட் ஆகாதுன்னு சொல்லிருக்காரு, பிராக்டிகல் லைஃப்லயும் செட் ஆகிற மாதிரி தெரியல. லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல சேர்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆமா, சேர்ற மாதிரியா அது என்னன்னு சொல்ல தெரியல, நீங்களே போயிட்டு பாருங்க. ஆனா இப்போ இருக்கிற நிலைமைக்கு அந்த மாதிரி செட் ஆகாது. இப்ப ஒரே ஏஜ்ல இருக்கவங்களே பிரேக்கப் ஆயிட்டு போறாங்க, ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் செட் ஆகாது. படத்துல என்ன மேம் சொல்ல வராங்க? ஏஜ் டிஃபரன்ஸ் லவ் செட் ஆகுமா? செட் ஆகாது. அம்மா சென்டிமெண்ட் எமோஷனல் ஒர்க் ஒர்க் அவுட். கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லபடியா எடுத்துருக்கலாம், பட் லைஃப்னா அப்படித்தானே, நம்ம படம் அது லைஃப் மாதிரி ஸ்டோரி காமிச்சிருக்காங்க, அதுல ஒரு சொல்யூஷனே நம்ம கொண்டு வர முடியாது, அதை கடந்து அப்படியே தான் போக முடியும். லவ் சீன் எப்படி தலைவா இருக்கு? லவ்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா இங்க லவ் சீன்ஸ் இல்ல, அந்த பிடிச்சிருக்குன்ற விஷயத்த காமிக்கிறது தான். கண்டிப்பா ஃபேமிலியோட வாட்ச் பண்ணலாம், சூப்பரா இருக்கு. இதுல என்ன எல்லாத்துக்கும் ஒன்னொன்னுக்கும் ஒரு இருக்கு, அதனால தான் கொடுக்குறாரு. அது தப்பா கொடுக்கும்போது தான் கேள்வி வரும். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பா மஸ்ட் வாட்ச். அதெல்லாம் மறந்துட்டாங்க, இது இப்படிதானே ஓடுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி தியேட்டரிக்கல் படம் வந்து பார்க்கும்போது தான் நம்ம வந்து அந்த ஃபீல் படம் தியேட்டர்ல செம ஹிட். ஆனா வந்து ஓடிடியில வந்து கொஞ்சம் நிறைய வந்து ஸ்டாப் பண்ணி பார்த்து பயங்கர ரிவ்யூஸ்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஒரு சில பேருக்கு வந்து இப்போ நான் தான் சொன்னேன்ல அந்த படம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பஸ்டர் ரிப்போர்ட் எல்லா இடத்துல பார்த்தேன், ட்விட்டர் எல்லாமே நான் பார்த்தேன், எல்லா இடத்துலயும் பிளாக் பஸ்டர் ரிப்போர்ட் தான் வருது. அப்கோர்ஸ் செகண்ட் பிளாக் பஸ்டர். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், ரொம்ப சூப்பரா நல்ல ஒரு ஸ்டோரி, ரொம்ப டிஃப்ரெண்டா யாரும் கெஸ் பண்ணாத ஒரு ஸ்டோரியா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, அப்ரோச் எல்லாம் நல்லா இருக்கு.